கருப்பசாமி மலையில ஏறி தேன் எடுத்தாலும் அந்த தேனை ஊத்தி வைக்கிற பானையில ஓட்டை இருக்கக்கூடாதுமா. உண்மையா இல்லையா? ஓட்டை இருந்தால் அந்த தேனை தங்குமா? தங்காது. அதை மாதிரி எவ்வளவுதான் உழைச்சி கொண்டு வந்து போட்டாலும் வீட்டில் இருக்கிறவங்க அதை அறிவுபூர்வமாக பேணலைன்னா அந்த செல்வம் தங்குமா? தங்காது. 2 வருஷ காலம் நீ பார்க்குற தொழிலில் மனச்சலனமும் நஷ்டங்களும் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா? இதனால தமிழ்நாட்டை விட்டு வேறு இடங்களுக்கு சென்று கூட நாம் தொழில் பார்க்கணுங்கிற எண்ணமும் சூழ்நிலையும் உன் உள்ளத்துல தோண்டி இருக்கு. உண்மையா இல்லையா? கடன். இந்த கடன்களுக்கு வழிவகுத்து நான் தொழிலை தந்தா போதுமா உனக்கு? அது போதும்ல. இந்த வரக்கூடிய ஆனி மாதம் 22ஆம் தேதி வரை பொறுமையாயிரு. தொழிலையும் தாரேன், ஒரு இடத்துல பண உதவியும் தாரேன், கடனை தீர்த்து செம்மையா இருக்க வைக்க. வேற என்னப்பா வேணும்? சந்தோஷமா இருடா. கருப்பசாமி, ஆமா, கோயம்புத்தூர் எல்லை நான் ஒரு உத்தரவு தான் இருக்கு. இப்போ அடுத்து மத்தியானத்துக்கு மேல தான் கோயம்புத்தூர் எல்லை நான் நடத்தி வரும் தொழில் ஸ்தாபனத்தை பற்றி எனக்கு விளக்கம் தேவைன்னு கேட்டு வந்தவன் யார்? என்ன தொழில்? கரித்தொழில். கரீனா நெசவு தொழில். தம்பி நெசவு தொழில். இன்னொருத்தர் வராரு, பஞ்சு பட்டர் காட்டன். என்ன? தேங்காய் நார் பைப்பர். எஸ். ஒரு பாட்டு சத்தம் கேக்கு, வீரமணி சத்தம். பொங்குமணி திருநாட்டில் உதித்தாயே திரு கோனியம்மன் என்ற பெயர் படைத்தாயே. கோனியம்மன் எங்க இருக்கா? கன்னிமார் அம்மன் இருக்கு. கோனியம்மன் ஒரு தெய்வம் வருது. உங்க ஊர் எல்லையில பெருந்தெய்வமா அது? கோயம்புத்தூர்ல இருக்கு கோனியம்மன். கால் வந்துருவாங்க. மலைமகளே உன் கருணை பழி கொண்டு தண்டு மாரியம்மன் என்ற பெயர் சொன்னதும் உண்டு. இலைகளிலே வேப்பிலை போர் புகழ் உண்டு. நீங்க பாடிட்டு இருக்கக்கூடிய அந்த தொழிலை போய் பார்த்தேன். அந்த தொழில் மூலமாக பம்பாய், ஹைதராபாத் போன்ற மாநிலங்கள்ல இருந்து உங்களுக்கு தொடர்பு கிடைக்குமா? அந்த தொழிலை நீங்க செலக்ட் பண்ண விதம் மிக சரி. ஆனா இப்ப நீங்க தொடர்பு வச்சிருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து உங்களுக்கு முன்னேற்றமான சில வழிமுறைகள் இதுவரை கிடைக்கல. ஆனா பணம் நிறைய செலவழித்து மிஷினரிஸ், வாகனங்கள், வண்டிகள் இவைகளெல்லாம் தெளிவான முறைகள்ல இருக்கு. பொருள்களை ப்ராடக்ட் பண்ணி எடுக்கிற விதங்கள் நல்லா இருக்கு. ஆனா அதை கொடுக்கிற நிலைகள் உங்களுக்கு தெளிவாக சேரல. உண்மையா இல்லையா? அதுக்கு தகுந்த வருமானத்துக்குரிய வழிகளையும் நட்பு தொடர்புகளையும் உங்களுக்கு நான் கொண்டு வந்துட்டோம்னா இந்த தொழில நீங்க முன்னேறிடலாம். இது வெளிநாடு எக்ஸ்போர்ட்டுக்கு உங்களுக்கு எதிர்காலத்தில் உதவியாக இருக்கும்னு மேல இருந்து உத்தரவு இருக்கு. நடத்திக்கிடலாம். வேற என்ன வேணும்? இதுக்கு இன்னொரு இடத்துல ஓட்ட முடியாம இருக்கு சர்வீஸ்க்கு. அந்த இடத்தை போய் நான் பார்த்தேன். அந்த சர்வீஸ் உள்ள இடத்துல ஒரு தண்ணீர் கிடக்கும் இடமும் இருக்கு. தண்ணி கேணியா என்னது அது? ஒரு தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்து பக்கத்துல போய் நான் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு தெய்வத்தின் பார்வை. இப்போ ஓராண்டு காலங்களாக அந்த இடத்துக்குள்ள ஒரு சில மனிதர்களால இடைஞ்சலும் விலகும் இருக்கு. அந்த தொழிலை உங்களுக்கு நடத்த முடியாததுக்கு 2 விதமான காரணம். ஒன்னு கிரகங்கள், இன்னொன்னு பொருளாதாரங்கள். இப்போ அந்த பொருளாதாரத்துக்காக வங்கியின் மூலமா அதுக்கு உதவி கிடைக்காதுன்னு மேல இருந்து உத்தரவு இருக்கு. தனிப்பட்ட முறையில உங்களுக்கு பண உதவி கிடைக்கும். அந்த இடத்த நான் ஓட்டி தரேன். ஜெயிச்சு இருந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கடன்களை நான் தீர்த்து தரேன். தொழிலையும் நல்லாக்கி தரேன். ஓடாம இருக்கிற இடத்துக்கு வேண்டிய பண உதவியை நான் செய்தேன். பெற்றுக்கொள்ளும்.
3 மாத கால அவகாசத்துல எல்லாம் ஜெயிச்சு தரேன். 3 முறை என்னை வந்து பார்த்துக்காங்க. வார வியாழக்கிழமை என்னை வந்து பாருங்க. அதை பத்தி அவங்க கேட்கணுமே. உங்க தங்கச்சியா வரட்டும், நான் நடக்க வைக்கிறேன். அன்னதானம் சாப்பிட்டு போவேன். வியாழக்கிழமை என்ன பார்த்துக்கோங்க. கர்மசாமி, ஆமா அப்படியா? தறி தொழில் சம்பந்தமான மன வருத்தம் அடைந்த மகன். உன்னுடைய தொழில் நடத்த முடியாத அளவுக்கு மனவேதனை நடந்துகிட்டு, அது சொந்தமாக கடன்களும் மனக்குழப்பமும் அதிகம். அது நடத்தக்கூடிய இடத்துக்கு போகிறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. அதனால அதுக்கு பண உதவி வேணும். அப்படி இல்லைன்னா கைவிட்டுட்டு போனோம்னாலும் முடியாது. கைவிட்டா நிறைய செட்டில்மெண்ட் இருக்கு, அதெல்லாம் எப்படி தீர்க்கிறது? அதனால தொழிலை ஓட்டித்தாரேன், பணத்தை வாங்கித்தாரேன். கால் பணம் கிடைக்கும், ஜெயிச்சுக்கலாம். நாளைக்கு இருந்து என்னை பார்த்துக்கோ. கர்மசாமி, உடுமலைப்பேட்டை. உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டை உடல்நிலை பாதிக்கப்பட்டு வந்தது யார்? வரலாம். என்னப்பா உடல்நிலை? இன்னொரு கால் இருக்காரு. யாருமா அவர்? சொந்த மாமா? வரலாம். கழுத்துல இருந்து கால் பெருவிரல் வர, கழுத்துல இருந்து கால் பெருவிரல் வர யாரோ அமுக்கி பிடிச்சு அழுத்துற மாதிரி வரியும், அப்படி காந்தலும் ஏற்பட்டு இரவெல்லாம் தூக்கமில்லாத மனக்குறை நடந்துகிட்டு. இப்படி நடக்குதே கருப்பசாமி, இப்படியும் ஒரு நோய் இருக்கா? இது டாக்டர் தீர்க்கக்கூடியதா அப்படின்னு கேட்டா, வலிக்கு இன்ஜெக்ஷன், மேல் வரி துருதுருப்புக்கு இன்ஜெக்ஷன் போடணும். அது 2 நாள் ஆனோன்னு அதுக்கு பிறகு சரியாக மாட்டேங்குது, மீண்டும் இதே பிரச்சனை நடக்குது. அதனால இதுல வேற ஏதோ ஒரு குளறுபடியான ஒரு விஷயம் இருக்கும். அதை என்னன்னு சாமிகிட்ட கேட்டு தீர்த்துருவோம் அப்படி நினைச்சு என்ன பார்க்க வந்து கால் வந்து செய்வனை உயிரை கோளாறுகள் நடக்கவில்லை. அப்படி என்றால் 1.5 வருஷத்துக்கு முன்னால என் வீட்டு பக்கம் ஒரு அடையாளத்தை நான் பார்த்தேன். உங்க வீட்டு எல்லையில மந்திரிச்சு போட்ட பொருள் மாதிரி ஒரு அடையாளத்தை பார்த்தேன். அது என்னது அப்படின்னு உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு கற்பனை மாயை ஓடுது. அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்கல. இது கிரகங்களால் ஆன பிரச்சனை. தெய்வ குற்றம் இருக்குமான்னு கேட்டேன். அப்படி தெய்வீக குற்றங்கள் ஒண்ணும் இல்லை. அதனால இந்த நோயை நான் தீர்த்து தந்துருவேன், ஒன்ன சரியாக்கிடுவேன். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜெயித்து தந்தா போதுங்களா? கால் ஒன்று இன்னையிலிருந்து வரி தீரும். பௌர்ணமிக்கு என்ன வந்து பார்க்கணும். பக்கத்துல வரணுமா? பக்கத்துல வரணும். குழந்தை இருக்கு. வெட்டுப்பட்டு வந்துருக்கான். கொண்டு வர முடியாது. உடல் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆமா. அடுத்து பேசணும். இவங்க என்ன பார்த்து சரியா? கருப்பசாமி, ஆமா, அதே உடுமலைப்பேட்டை பகுதி தன் பிள்ளையை பத்தி கேட்க வந்தது. சாமி கும்பிடுறதுக்கு குடிக்க வேண்டாம். என்னையா வேணும்? மகனுக்கு கண்ணை மூடுங்க கேட்போம்.
கால் நோண்டிட்டு வரலாம். கர்ப்பப்பையில குழந்தை தங்கக்கூடிய சக்தி இருக்குன்னு சொன்னாங்களா? தங்கவே மாட்டேங்குது. தங்கக்கூடிய சக்தி இருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா? இருக்குன்னு சொன்னாங்க, தங்கவே மாட்டேங்குது. தங்க மாட்டேங்குது. மாரியம்மா வந்து பிறக்கா, பொம்பளை பிள்ளை பேரு செட்டியாயாச்சு. போலாம். வலது சார், பேசாதான் இருக்கு. ஒரிசா பிள்ளைலாம் எங்க இருக்கு? உங்கள் இரண்டுவருடைய இருதயத்துக்குள்ளேயும் போய் பார்த்தேன். திருப்பதியிலிருந்து வெங்கடாஜலபதியுடைய திருநாமம் உங்க இருதயத்துக்குள்ள ஒதுக்கி என்னடா என்னன்னு பார்த்தேன். அவங்க ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தன்று சொல்லு, ரோகிணி நட்சத்திரத்தன்று இவள் வயிற்றில் ஒரு குழந்தை ஜனிக்கும். அது ஆம்பளை பிள்ளையாக இருக்கும். அது காதல ஒரு மச்சம் உள்ளதாக இருக்கும். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பேர் வைக்கணும். காலம் வெற்றி அடைவாய்களை ஆனந்தம். பணம் தார, தொழில் நல்லா நடத்து, வேற என்ன வேணும்? இப்போதைக்கு கண்டுக்கிடாத, பிள்ளை பிறக்கட்டும், நான் பார்த்துக்கிறது எல்லாமே சந்தோஷமா இருக்கும். நல்லா இருங்க, சாப்பிட்டு போங்கடா. 60 ரூபாய் பிரியாணிங்கண்ணா கேருங்க. கருப்பசாமி, என்ன நான் திருப்பதி வெங்கடாஜலபதி சொன்ன, நீ இருக்க இடத்தையே காட்டுற. ஆந்திரா கொண்டாட்டி 2 கட்டி திண்டாடி திண்டாடி தெருவில் நின்று மண்காட்டி பொன்காட்டி மாய இருகாட்டி செங்காட்டில் ஆடுகின்ற தேசிகனை போற்றாமல் கண்காட்டும் டேஸ் 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 பட்டினத்தார் பாட்டுப்பா. காலம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். 1000 இருந்து வாழக்காய் என்ன, உத்தமனாகிய உன் உள்ளத்திற்கு தகுந்த மனைவி உனக்கு இந்த பிறவில கிடைக்கிற. அதான் உண்மை. இனி ஒரு மனைவி அமையுமா என்ற எண்ணத்தை பற்றி கவலை இல்லை. ஆனா உள்ளத்திலே ஒரு ஓரத்தில் ஒரு எண்ணம் இருக்கு. அது சம்பந்தமான ஒரு நட்பும் தற்சமயம் ஒரு வலைவீசிய ஒரு உணர்வு ஓட்டம் ஓடிக்கொண்டும் இருக்கு. அவள் மனைவியாகிவிட்டாள் என்றால் 2 பொண்டாட்டிங்கிற அர்த்தமாகி விடுமே. அது சரியா இருக்குமா, குழப்பமா இருக்குமா, பிரச்சனை இல்லாமல் வருவது எப்படி? கேள்வி. காலம் கண்ணாருரித்த மன்னா கண்ணாடியில் தடம் கண்ட வேளா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில என் தங்கை காளியனுடைய பெருமைக்குரிய அருள் இருக்கு. அதே மாதிரி 3.25 ஆண்டுகளாக நீ நடத்தக்கூடிய தொழில மன வருத்தமும் பல லட்ச நஷ்டமும் நடந்துக்கிட்டு. காலத்தை தீர்க்கணும்னா ஒரு இடத்தை கருப்பசாமி எனக்கு வித்து தரணும். அதை வித்து தந்துட்டா என் பிரச்சனை தீர்ந்துடும். அதுக்கு ஒருத்தன் வாரான், பேசுதான், மாட்ட மாட்டுதான். அதனால அதை அட்வான்ஸ் கொடுத்ததோட நிக்காம அதை பணமாக்கி தந்துடணும்னு நினைக்கிறேன். கால் ஒன்றுவா. இந்த கனியை கொண்டு அந்த இடத்துல போடு. 18 நாளையில ஒருத்தன் வந்து பேசுவான், அட்வான்ஸ் வாங்கிட்டு என்ன பார்க்குவான். என்ன சார்
இல்ல என்ன சாமி? அது பின்னால பேசுவோம். இப்ப என்ன வித்து தருது என் பொறுப்பு. கருப்பசாமி, ஆமா அப்படியா, சரி அதையும் கட்டுருவோம். அருப்புக்கோட்டை, அதே அருப்புக்கோட்டை தலைவன் தலைவி கணவன் மனைவி காரணம் சொல்லலாம். உங்க மனைவி எங்க ஐயா? காரணம் நூறாம் கிரகம் எடுத்து ஆடி வருவோம். பராசக்தி, காளி, நீதி, மாறி எங்க இருக்கிறாங்க உங்க எல்லையில? என்ன கோயில்? காளியம்மா எங்க இருக்கா? முதல்ல உங்க எல்லைக்குள்ள கிடக்கிறா. பக்கத்துல வாங்க. கண்களை நன்றாக மூடுங்கள். அப்படியா? நீங்க வணங்க வேண்டிய குலதெய்வத்து பகுதியில எண்ணிக்கையை பிரிச்சு கொண்டு வந்து உன் பக்கத்துல நீ இப்ப சாமி கும்பிடணும்னு நினைச்சு கட்டுறேன். சரியானா? அதுல நானும் இருப்பேன், மாரியும் இருப்பா. அந்த கோயில் இன்னும் வளமாகாம என் மனத்தை நினைச்சபடி இன்னும் நடந்து முடியல. அதுக்கு என்ன காரணம்னு தெரியணும். அதை வெற்றியாக்கியும் தரணும் என்பது உன்னுடைய கேள்வி. கால் ஒன்றுவா. ஏ ஏ ஏ ஏ ஏ கொஞ்சம் எதிர்ப்புகள் இருக்குப்பா, அதையெல்லாம் மாத்தி தந்துருவேன். அந்த ஸ்தானத்துல இருந்து நாங்க அள்ளி கொடுக்கிற குங்குமமும் விபூதியும் மக்களுக்கு பலனுள்ளதாக, அந்த கோயில் சக்தி உள்ளதாக இருக்கணும் என்பது உன்னுடைய ஆசை. வெற்றியாகித்தானே, வேற என்ன வேணும்? இந்த கனியை கொண்டு வை, உன் எண்ணம் நிறைவேறியாச்சு, ஜெயிச்சாச்சு. நல்லா இருக்கும். பிள்ளைங்களுடைய ஒற்றுமைக்கு 3 மாத கால அவகாசத்துல எல்லாரையும் வெற்றியாக்கித்தானே, ஜெயிச்சுதான். நல்லா இருக்கும். அதான் நான் எடுத்த உடனே சொன்னேன், நீ தான் பாய் பேசுறீங்க. அவளையும் கொண்டு போய் போ. ஆனந்தமாரு, சாப்பாடை முடிச்சுட்டு போங்க, ஆத்திரப்பட்டுறாங்க. அடுத்து அருப்புக்கோட்டை தலைவன் தலைவி. நம்ம இலக்கியம் படிச்சவங்க கணவன் மனைவின்னு சொல்ல மாட்டான், தலைவன் தலைவி. பக்கத்துல வாங்க. என்ன வேணும்னு கேட்டுக்கலாம். பொண்ணு எங்க இருக்கான் பையன்? கட்டி கொடுத்தாரு. முன்னாடி இருக்கா? வேணுமா வேண்டாமா? அவ வேண்டாம்னு சொல்லுவான், பையன் வேண்டாம்னு சொல்லுவானா? மருமகன். நான் சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்களா? நான் எதுக்கு இதை பப்ளிக் பேசணும்? நீங்க கொஞ்சம் ஒரு விசித்திரமான ஒரு மேலோட்டமான மக்கள், அதை கொஞ்சம் மைக்கில் சொல்லாண்டாங்கிறது தான் நம்மள்கிட்ட இந்திய. எனக்கும் அவ வேண்டாம், எனக்கும் அவ வேண்டாம். அவங்க வாழ்க்கை மாறிடுது. உங்க பையனுக்கு புரியாத அளவுக்கு அது திசை மாறிடுது. நீங்க தேடி வச்சாலும் அது தேடா போயிடும், தேனா இருக்காது. நமக்கு தேவையில்லைப்பா. டக்குன்னு செட்டில்மெண்ட்டை பார்த்து முடிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே இருங்கோ. நீங்க நான் வர வைக்கேன். கால் வந்துவா. நீங்க மட்டும் என்ன 3:30க்கு என்ன பாருங்க, ஜெயிச்சு தரேன். அதுக்கு ஒரு முடிவு கிடைச்சாச்சு. ஆவணியில பிள்ளைக்கு புதிய வாழ்வு நடக்கு. யாரை பத்தியும் பயப்படாத, நான் இருக்கேன். கருப்பசாமி அசத்துவோம். பாக்கி 3:30க்கு பேசுவோம். ஓகே? மனங்கள் வலி இருக்குது, மனங்கள் கொடுக்கலைங்க சார். அதெல்லாம் ஈஸியாக தருவேன். மேட்ரே கிடையாது எனக்கு.
கீழே வந்து யூடியூப் பாப் மணி ஒன்றாயிடுக்கலாம். ஆவி குடியிருக்கும் ஆவினன் குடி அங்கே கொலுவிருக்கும். ஒரு கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்து வந்தவன் காலம் சொல்லலாம். காலம் அழகு திருநிலத்தில் கொஞ்சம் அமைதியா இருங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முருகப்பெருமானுடைய எரிவேல் ஆயுதத்தின் சக்தி உன் எல்லை வர. அமைதி. அதே போல இப்ப தொழில் நடத்துவதற்காக ஒரு அருமையான பேக்கரி ஷாப்புக்கு அட்வான்ஸ் என்ன வச்சு குடுறா, உனக்கு வெற்றிகரமா நடக்கும்னு சொல்லியிருக்கேன். கொடுத்தாச்சு. இப்போ உன் வியாபாரத்தை வெற்றியா நடைத்தரணும். பொருள்களை கொண்டு வந்து இறக்கிறதுக்கு உனக்கு பணம் தரணும். காரணம் இந்தாடா, அதுக்கு பணமும் வரும், பொருளும் வரும், நிறைய வியாபாரம் போகும், வெற்றி அடைந்து கொண்டே இருப்பாய். ஆமாப்பா, அடுத்து பௌர்ணமிக்கு வரும்பொழுது அந்த வீக்கத்தை நிப்பாட்டி தந்துருது. அடுத்து வராம காப்பாத்து போயிட்டு. அதே திருப்பூர் எல்லை கருப்பசாமி, என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில மன வருத்தம் இருக்கு, அதை சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தது யாரு? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்.
எங்கப்பா இருக்கு உன் பொண்ணு? பக்கத்துல வரணும். அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் உள்ளூர உறவுகள் சிறப்பா இருக்கா? ஆனா அவளுடைய மன அமைதி மட்டும் இன்னும் தெளிவாகல. அந்த அமைதியை கொடுத்து புகழோட வாழ வச்சு தந்தா போதுமா? அந்த வாழ்க்கைக்குள்ள கொஞ்சம் புகை இருக்கு, ஒரு பகை இருக்கு. அந்த ரெண்டையும் தீர்க்கணும், தெளிவா நடத்தி தரணும், ஆனந்தமா ஆக்கி தரேன். கால் ஒன்று சொல்லலாம். அதே போல நடத்துகிற தொழில்ல மனச்சலனம் இல்லாம பல லட்சங்கள் இப்பொழுது நஷ்டங்களும் வேதனையும் அடைஞ்சிருக்கிய. அதுக்கு கிரகங்கள் காரணமே தவிர மனிதர்கள் காரணம் இல்லை. அதனால அடுத்து நஷ்டப்படாமலும் காப்பாத்துறேன், இழந்த செல்வத்தையும் மீட்டித்தாரேன். வீட்டுல ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாத மனக்குறை இருந்துகிட்டு இருக்கு, அதை சரியாக்கி ஆயுளுக்கு பங்கமில்லாம ஆக்கி தந்தா போதும்ல, செல்வமா இருப்பா. இவனுக்கு இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு செப்டம்பர் வர டைம் இருக்கு, அதுக்கு பிறகு அதை பத்தி பேசுவோம். நல்லா ஆக்கி தரேன். வா மகனே, என்னாலும் உயர்ந்திருப்பாய், செல்வாக்காய், காப்பாய் தரப்பா. கர்மசாமி, அதே திருப்பூர், நான் பெத்த மகன் ஆரோக்கியமா இருப்பானா இருக்க மாட்டானான்னு குழப்பத்தோடு வந்து கேட்ட மங்கை. காலம் சொல்லலாம். நல்ல புரிந்து கொள், உன்னுடைய மகனுக்கு நரம்பியல் சம்பந்தமான பிணி இருக்கு, நரம்பு பாதிச்சிருக்கு, புரியுதா? அது செய்வன வைவன கோளாறால வந்ததில்லை, அது கிரகம் சனி பகவானுடைய கோட்டத்தால வந்தது. அந்த பையனை நல்ல முறையில சர்வ ஆரோக்கியத்தோட எதிக்க வச்சா போதுமா? வேற என்ன வேணும்? வாழ வச்சு தரேன். கால் விழுத்துவா. கூட்டு வர முடியுமாங்க? வாமா. ஆபத்துலாவ காப்பாய்த்தாரேன், பொறுமையா இருந்து பாருங்க, அந்த கஷ்டம் தீரும். மன கஷ்டம் தானே, தீர்த்து தரேன். தொழில் வந்து பையனை வச்சுட்டு வந்து ஒரு மாவாட்டுற இட்லி மாவாட்டுற வேலையை ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு அந்த தொழில் கொஞ்சம் நல்லா நான் தந்திருக்க பணம் உன்னை வாழ வைக்கும், செல்வாக்க போட்டு நல்லா. கர்மசாமி, அதே திருப்பூர் எல்லை, கடன்களாலும் மனக்குழப்பத்தாலும் பாதிக்கப்பட்ட மங்கை. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உங்க ஊரு வீட்டு எல்லைக்கு போற வழியில இடது புறத்துல ஒரு அம்மன் ஆலயம் இருக்கலாம். அதே போல 3 ஆண்டு காலங்களாக உங்களுடைய தொழில் உழைப்பு சீரில்லாத நிலையும் மனவேதனையும் தலைக்கு மிஞ்சிய கடனும் இப்ப பட்டிருக்கிய. இந்த நிலையில இந்த மாற்றம் வந்து சுபிட்சமா இருக்கணும். வாழவா சாகவாங்கிற உள்ளம் அடிக்கடி உங்க 2 பேருடைய உள்ளத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. அதை சரியாக்கி தந்தா போதும்ல, வேற என்ன வேணும்? கால் ஒன்று, உன் கடன்கள் எல்லாம் தீரும், ஆனந்தமா இருக்கும். கொண்டு வச்சுக்கா, பணம் வந்துகிட்டே இருக்கு, கடன் தீர்ந்து நல்லா இருப்பான். கருப்பசாமி, திருவனந்தபுரம். கருப்பசாமி, எனக்கு ஒரு கல்யாணத்தை நடத்தி வைன்னு ஒருத்தன் கேட்டு வந்திருக்கான்ப்பா. கால் ஒன்று, நீ அதான் கேட்டு வந்திருக்கியா? யாரையும் விரும்புதியா? விரும்புனியா? அந்த பக்கத்திலே போகல. நீ கால் ஒன்று, நீ நினைச்ச பொண்ணு வேணுமா, நான் நினைக்கிற மாதிரி நல்ல பொண்ணு வேணுமாடா? கேள்வியை புரிஞ்சுக்கடா. நீ நினைச்ச பொண்ணு வேணுமா, அல்லது நான் சாமி நினைக்கிற மாதிரி நல்ல பொண்ணு வேணுமா? அப்படி சொல்லுடா என் பிள்ளை. கால் ஒன்று, இவனுக்கு ஒரு மணமாலை கொடுங்கப்பா, வெற்றி மாலைய. நம்ம நினைச்சபடி வாழ்ந்தாதான் அவன் நல்லா இருப்பான், அதான உண்மை. கர்மசாமிக்கு உன்னுடைய போட்டாவையும் உன்னுடைய ஜாதகத்தையும் பார்த்து தான் பொண்ணு வரணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ உனக்குன்னு ஒரு பொண்ணு, இதே திருவனந்தபுரத்துல தமிழ் பேசக்கூடிய பொண்ணு இருக்காடா, அவ உன் கண்ணுக்கு தெரியவா, அவளை நீ கல்யாணம் முடிப்ப, உன் வாழ்க்கை கொண்டா பாத்திக்கிறான்.
வெற்றிவா நடக்கும். ஜெயிச்சு தர ஆவணிக்குள்ள திரும்ப நடக்கணும் போடா. அதே திருவனந்தபுரம் என் பொண்டாட்டி உடல்நிலை சரியில்லாம இருக்கா சாமி, அவளை நல்லா ஆக்கி தரணும். மாலை இப்ப போடக்கூடாது அண்ணே, சற்று பொறுமையா இருக்கணும் அண்ணே. என்னோட உடல்நிலை சரியில்லையா, மனநிலைகள் சரியில்லையா, ரெண்டுமே சரியில்லை. நான் ஏன் வேயடா கால் வந்துட்டு வா. அண்ணாச்சி இருங்க, அண்ணாச்சி நில்லுங்கண்ணே, இதை முடிச்ச உடனே போட்டுருங்க. ஏன் வாக்குவாதம் பண்றீங்க, பொறுமையா இருங்க. எல்லாருக்கும் நான் சொந்தம் சரவணனே. ஏய், மனசை அலப்பாய விட்டா அந்த பேயை விரட்ட முடியாது. அதே மாதிரி என்ன கொடைய கூடாது. கால் வந்துட்டு வாடா. கண்ண முடி பக்கத்துல வா. அடுத்து இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வா. இவரத்தோட அடுத்து என்னைய மட்டும் பிரார்த்தனை பண்ணு மனசுக்குள்ள, நீ சொல்லாது. கண்ண முடிக்க கண்டுபிடிச்சாச்சு. கால் வந்துட்டு வா. இவன் உள்ளுக்குள்ள ஒரு சக்தி இருந்து இவன் மனதை அடிக்கடி குழப்பிக்கிட்டே இருக்கு. நான் சொல்றது உனக்கு மனசுல ஆகுதா? அதனால முன்னுக்கு பின் முரண்பாடாக பேசுவா. அதான் என் முன்னுக்கு பின் முரண்பாடாக பேசுவா. யாரோ தனக்குள்ள பேசிக்கிட்டு இருக்க மாதிரி பேசிக்கிட்டே இருப்பா. இந்த மனநிலைகளுடைய கோளாறு இருக்கு. இதை நீ டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? மாத்திரை சாப்பிட்டீங்களா, சைக்காலஜி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. சொன்னாங்களா? அதுக்கு மாத்திரை சாப்பிட்டு தூங்குனாளா ஒழுங்கா? தூங்கல. சரியாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. நீ இரு. கால் இந்த பிள்ளைய தூர கொண்டு போங்க. தூக்கடா, அந்த பிள்ளைய தூர கொண்டு போ. அல்ல நீயும் போ. கண்ண முடிக்க, அப்படி கண்ண முடி உட்கார். என்னையும் பிரார்த்தனை முடிக்க. ஒரு 3 லேடிஸ் வாங்க. அங்கிட்டு வா. ரோட்ல இருந்து வலதுபுறமாக உள்ளே இறங்கி சில மரங்கள் எல்லாம் இருக்கிற இடத்தை கடந்து போனா உன்னுடைய வீடு. சரானா? மதத்தினுடைய பள்ளிகள் உண்டு. ஓகே, கால் உண்டு. என்ற முயற்சிகள் செய்து எதுவுமே நடக்கல. வெளிநாட்டுக்கு போகணுங்கிற சிந்தனை வந்ததை தவிர செயல் நடக்கவில்லை. உண்மையா இல்லையாடா? இதனால சில தொழில்களை பார்த்து நஷ்டமும், நண்பர்களால் கடனும், மனவேதனையும், தேவையில்லாத வழக்கு விசாரணைகளையும் சந்திச்சிருக்கேன். கால் வந்துட்டு இப்போ உன்னுடைய வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன்.
வீட்டுல ஒரு பெண்ணடியாள் ஒருவள் உடல்நிலை சரியில்லாம இருக்கா. அது உங்க ஆத்தா சரிதானே? அவளுடைய உடல்ல எதுவும் ஆபத்து வருமானு கேட்டேன். கருப்பசாமி அவளை ஆங்காரமா எந்திரிச்சு ஆரோக்கியமா வாழ வச்சா போதும்ல. வரக்கூடிய சிம்ம மாதம் சிங்க மாதம், சிங்க மாதம் இல்ல, சிங்க மாதம், திருவோணம். திருவோண மாதத்துக்கு பின்பு உனக்கு ஒரு நல்ல ஸ்திரீ வசியம் ஒண்ணு கிடைக்கும். அது பப்ளிக்ல சில நண்பர்கள் மூலமாகவே கிடைச்சி அந்த பெண்ணை நீ கல்யாணம் முடிச்சு நல்ல முறையில வாடுவ. அதுக்குரிய வழியும் வகுத்து தரேன், சொந்தமா உனக்கு வீடும் தரேன். கால் விட்டுருவான் வச்சிருக்கானே கேட்டுப்பா. இப்போ உனக்கு கொஞ்சம் பிரச்சனைனா கொஞ்சம் கடன்கள் இருக்கு, அதையும் தீர்த்து ஜெயித்து தந்தா போதுங்களா. இந்தா வெற்றியாக்கி தரேன், நல்லா இருக்கும். என்னை நினைச்சு கும்பிட்டுக்கா, ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனந்தமா இருக்கு. வரணும், எப்போ வேணாலும் வரலாம். அப்படியா? திருவனந்தபுரம் மலையாள தேசத்தில் வியாபாரம் சம்பந்தமான தொழில் எது கச்சோடமான? முட்டையோ மெத்தை ஜம்கா. ஓ காது ஒன்றுவா ஜம்கா. நல்ல கால் ஒன்றுவா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீ தொழில் நடத்தக்கூடிய ஒரு கடை இப்பொழுது மாற்றணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. மாற்றி அமைக்கணுங்கிற நிலைதானே அது. அதுக்கு வேண்டிய பண விஸ்தீரணமும் ஒரு மனிதனுடைய ஒப்பமும் நமக்கு வேண்டும். அதை நான் சரியாக்கி வெற்றியாக்கி தந்தா போதும். ஒன்று அதே மாதிரி நடத்துற தொழில வெளிநாடு சம்பந்தமான நண்பர்கள் வந்து உன்னுடைய மெத்தை பொருள்களை நிறைய பேர்கள் வந்து வாங்கி செல்வார்கள். அதுல நீ வெற்றி அடைவாய், நிறைந்த கடனையும் தீர்த்து ஜெயித்துக் கொள்வ. கால் வந்துவா ஒரு பிள்ளையை பத்திய மன வருத்தமும் மனக்குழப்பமும் உள்ளத்துல இருக்கு. அதை தெளிவாக்கி ஜெயிச்சு தாரேன். இந்தாப்பா நல்லா பக்கத்துல வா. கர்மசாமிக்கு எல்லாம் ஜெயிச்சாச்சு. நல்லா அந்த கமண்டலத்தில் உள்ள தண்ணி, இந்த கனிய நாளைக்கு அடுத்த சாறு முடிச்சு கொடுக்கணும். காலையில இந்த கனிய நாளைக்கு ஈவினிங் கொடுத்துக்கணும். சரியா?